மிளகாய் வத்தல் கிள்ளி போட்ட சாம்பார் வைக்க போகிறோம். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சிவன் கிச்சனில் வெங்காயம் இந்த மாதிரி மிளகா கட் பண்ணி போட்டுக்கணும் சின்ன சின்னதாக. இது எல்லாமே நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, வெங்காயம், வெண்டைக்காய், தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சுட்டோம். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பருப்பு எப்போதும் போல் சீரகம், வெந்தயம் போட்டு வேக வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இந்த மாதிரி மிளகா கிள்ளி போட்டுட்டோம். மிளகாத்தூள் போடக்கூடாது, தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக வேணால் போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. இப்போது கடுகு வெடிக்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். சால்ட்டை விட கல் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். காய்கறிக்குள்ளேயும் உப்பு உரைக்கும் நல்லா. இப்போது அடுத்தது வெண்டைக்காய் போட்டுடலாம். அடுத்தது கேரட்டு, தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது பருப்பு நான் இதில் வேக வச்சுருக்கேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாம்பார் வச்சாலும் பத்தாது, சரியாயிடும். இது நான் ரைஸுக்கும் தோசைக்கும் சேர்த்து வைக்கிறேன் சாம்பார். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சாம்பார் இது. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றலாம். உடனே தண்ணி ஊற்றினோம்னா பருப்பு திப்பையாக திரியாக இருக்கும் பருப்பு. அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா பருப்பு குழவாயிடும். நம்ம தேவையான தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். பருப்பு எப்படி குழஞ்சி வந்துச்சு பாருங்கள். அதனால் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் சாம்பார். கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக நம்ம புளி எவ்வளோ வேணும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. புளிப்பாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, காரம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம புளி போட்டுக்கலாம். இது இப்போ கலர்ஃபுல் தெரியாது. நல்லா கொதிச்சிட்ட பிறகு பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம புளி ஊற போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour மூடி போட்டுடலாம். அந்த மாதிரி சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதில் இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் வேணா போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளி ஊற்றியாச்சு. புளி கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தேவைன்னா புளியும் ஊற்றிக்கலாம், இல்லை மாங்காவும் போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள், இறக்கிடலாம். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.